காட்டில் அதிகமான மழை வரப்போகிறதுனால எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். மழை வந்து ஒரு வாரத்துக்கு விடாமல் பெய்ய போகிறது. அதனால் எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் சேகரித்து வச்சுக்கோங்க. தங்கள் வீட்டையும் சரி செய்து பாதுகாப்பாக இருக்கும்படி பறவைகள் தலைவர் கூறியுள்ளார். ஆகவே எல்லா பறவைகளும் தங்களுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வைத்து கொள்ளவும் அப்படின்னு ஆந்தை அறிக்கை விட்டுட்டே வந்தது. காட்டில் மழை அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை சொல்லிட்டு இருந்தது. இதனால எல்லா பறவைகளும் ஒன்று கூடி முடிவெடுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைத்து தங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோனா வந்து இட்லியும் வடையும் செஞ்சு தரதா சொல்லிட்டு இருந்தது. இந்த காலுக்காகவும் பிரெட் ஆம்லெட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளுக்கும் சொல்லிட்டு இருந்தது. காலு அண்ணா, நான் இட்லியும் வடையும் செஞ்சு தர போறேன் எல்லா பறவைகளுக்கும். இந்த மழை காலத்துல மழை ஒரு வாரம் விடாமல் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா பறவைகளும் பேசிட்டு இருந்தன. காட்டுல மழையும் அதிகமா வந்தது. மழை விடாமல் பெய்து கொண்டு இருந்தது. இந்த சோனா குருவியோ கடைக்கு சென்று தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சென்றது. மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. காட்டில் வெள்ளமும் வந்தது. அந்த அளவுக்கு மழையும் பெய்து கொண்டிருந்தது. மற்ற பறவைகளுக்கு உணவு சமைத்து தர வேண்டும் என்று சோனா கடைக்கு சென்று தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தது. வீட்டுக்கு வந்து தன் சமையல் வேலையெல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனாவோ சமையல் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. ஆஹா, இந்த சோனா இட்லி வடையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா? இந்த வாசனையே அருமையாக இருக்கிறது. எனக்கு இந்த வாசனை தாங்க முடியவில்லை. அதனால் தான் நான் வீட்டிலிருந்து கொடையை எடுத்து கொண்டு வந்து விட்டேன். மழை பெய்தால் கூட பரவாயில்லை என்று கொடையை எடுத்து கொண்டு வந்து விட்டேன். இந்த வாசனை என் வீட்டு வரைக்கும் வருகிறது. வடை வாசனை என்னால் தாங்க முடியவில்லை. வீட்டிலே இருக்க முடியவில்லை. இந்த சோனாவை ஏமாற்றி எப்படியாவது இந்த வடைகளை சாப்பிட்டு விட வேண்டும். சோனாவோ தன் சமைத்த உணவுகளை ஒரு பறவைகள் வீட்டுக்காக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சென்றது. முதலில் புறா வீட்டுக்கு சென்றது. வா சோனா, உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். எங்களுக்காக நீ உணவுலாம் சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்கியா? எல்லா பறவைகளுக்கும் உணவுலாம் சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்கியா? ரொம்ப நன்றி சோனா அப்படின்னு புறா சொல்லி கொண்டு இருந்தது. சோனா தான் எடுத்துகிட்டு வந்த இட்லியும் வடையும் புறா கிட்ட கொடுத்தது. இந்த மழை காலத்தில் ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு புறாவும் சொல்லி கொண்டிருந்தது. இந்த இட்லியும் வடையும் வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு சென்றது புறா. சோனாவோ இட்லியும் வடையும் எடுத்துக்கொண்டு காகங்கள் வீட்டுக்கு சென்றது. காலு அண்ணா, நான் தான் சோனா வந்திருக்கேன். உங்களுக்காக நான் இட்லி வடை எல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். வா எடுத்துட்டு வா சோனா, வீட்டுக்குள்ளே வந்து கொடு சோனா அப்படின்னு காகங்கள் சோனா குருவியை வீட்டிற்குள்ள அழைத்தனர். வீட்டிற்குள்ள அழைத்து இந்த இட்லியில் நிறைய மிளகாய் பொடியை தூவி விட்டனர். பின்பு சோனாவிற்கு குடிப்பதற்கு காப்பியும் கொடுத்தனர். இந்த பறவையை ஏமாற்றி அந்த இட்லியில் நிறைய மிளகாய் பொடியும் தூவி விட்டனர். மற்ற பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு சோனாவை திட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இட்லியில் நிறைய மிளகாய் பொடியை தூவி விட்டனர். சோனாவோ தான் எடுத்துட்டு வந்த இட்லியும் வடையும் கிள்ளிக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. கிளியோ சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே சோனா, இந்த இட்லி மிகவும் காரமாக இருக்கிறது.
இதில் யாரோ மிளகு பொடியை அதிகமாக தூவி விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியா கிளி? இந்த காகங்கள் வீட்டுக்கு தான் நான் சென்று வந்தேன். இந்த காகங்கள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதே சமயத்தில் இந்த காலுக்காகவும் கூரிக்காகவும் சோனாவின் வீட்டிற்கு சென்றனர். சோனாவின் வீட்டுக்கு சென்று எல்லா இட்லியும் வடையும் சாப்பிட்டு விட வேண்டும் என்று சோனாவின் வீட்டிற்கு சென்றனர். இந்த முட்டாள் சோனா நல்லா ஏமாந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனாவின் வீட்டிற்கு சென்று இட்லியும் வடையும் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். எப்படியாவது இந்த இட்லியும் வடையும் நாம் தான் சாப்பிட்டு காலி பண்ண வேண்டும் என்று நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆஹா, இது ருசி அருமையாக இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தனர். அதே சமயத்தில் அங்கே வந்து சோனாவும் புறாவும் இந்த காகங்கள் திருட்டு வேலையாக வந்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து இரண்டு பறவைகளும் சண்டை போட்டு கொண்டனர். சோனா, உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் தான் வந்தோம். அப்போது இங்கே வடை இருந்துச்சு, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த காலுக்காகவும் சொல்லிட்டு இருந்தது. இந்த எல்லா பறவைகளும் சேர்ந்து சண்டை போட்டு கொண்டனர். பின்பு இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் அடி தாங்க முடியாமல் அங்கிருந்து சென்றனர். விட்டால் போதும் அப்படின்னு இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் பறந்து சென்றனர். இந்த காலுக்காகவும் கோரிக்காகவும் வடைக்கு ஆசைப்பட்டு கொண்டு நன்றாக அடி வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றனர்.